நேரம், இயேசு தொடும் நேரம், இயேசு தொடும் நேரம். Jesus makes you whole, Jesus makes you whole, Jesus makes you whole, Jesus makes you whole. We welcome you for the program Touch Jesus, He saves, He heals. இயேசு தொடும் நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். This is the time for you to be made whole and to receive the touch of Jesus. இயேசுவின் தொடுதலையும் அற்புதத்தையும் இப்பொழுது பெறலாம். நாம் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்பது சுவிசேஷம் அல்ல. சிலுவையில் இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன செய்தார் என்பதை அறிவதே நற்செய்தி. இதோ நற்செய்தியை பிரசங்கிக்கிறார் பாஸ்டர் ஆர்தர் தேவதாஸ். யோவான் 1:29 படிங்க. John chapter 1 verse 29. மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வரக்கண்டு, இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. சபைக்கு எதற்காக வருகிறோம்? தேவ ஆட்டுக்குட்டியை பார்க்க. சரி, இப்போ இன்னும் தெளிவாக பார்க்கணுமா? 36ஆம் வசனம் படிங்க. 36. இயேசு நடந்து போகிறதை அவன் கண்டு. As Jesus passed by, he was looking upon Jesus and he said, behold the lamb. இதோ தேவ ஆட்டுக்குட்டி. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். இதோ தேவ ஆட்டுக்குட்டி. அப்படி சொன்னா புரியல. தேவ ஆட்டுக்குட்டியை பாருங்கள் சொல்லுங்க. இதோ தேவ ஆட்டுக்குட்டினா என்னது? behold the lamb, not behold your sin, not behold what you have done and what you have not done. நீங்க என்ன செஞ்சீங்க செய்யலன்றதை பார்க்க சொல்லலை. யாரை பார்க்க சொல்லி இருக்குது? தேவ ஆட்டுக்குட்டியை பாருங்கள். தேவ சபைக்கு வர்றது எதுக்காக வர்றீங்க? வாரம் ஃபுல்லாக எத்தனை பாவம் செஞ்சீங்க, எங்கெல்லாம் அக்கிரமம் பண்ணீங்கன்னுட்டு அது என்னை விட உங்களுக்கு அதிகமாக தெரியும். அதை சொல்கிறதுக்கு பாஸ்டர் தேவையில்லை. கவனிச்சிங்களா? நீங்கள் என்னென்ன பாவம் செஞ்சுட்டு வந்தீங்க, என்னென்ன செய்யலை, இதை சொல்கிறதுக்கு பாஸ்டர் தேவையில்லை. விளங்குதா? இவன் தாவீது சொன்னான், இதோ என் தாய் என்னை பாவத்திலே கற்பந்தரித்தாள் என்று சொன்னான். தாவீது என்ன சொன்னான் தெரியுமா? என் பாவம் எப்பொழுதும் என் கண்களுக்கு முன்பாக நிற்கிறது. நம்ம கண்ணுக்கு முன்னால் நிற்க வேண்டியது என்னது? சொல்லுங்க, இங்கிலீஷ்லேயே சொல்லுங்க பார்க்கலாம். behold the lamb. சொல்லுங்க, behold the lamb. சொல்லுங்க, மறுபடியும் எல்லாரும் சொல்லுங்க, behold the lamb. யாரை பார்க்கணும்? சபைக்கு வந்தா யாரை பார்க்கணும்? இயேசுவை பாருங்கள். இயேசுவை பார்க்கறதுக்கு சரி. இப்போ நம்ம ப்ரொஃபஸர் சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? அப்போஸ்தலர், அவர் அதை மனப்பாடம் பண்ணி வச்சிருப்பார். நான் இப்பதான் பார்க்கிறேன். அப்போஸ்தலர் 8:35 படிங்க அவர் சொன்ன வார்த்தையை. அப்பொழுது பிலிப்பு பேசத் தொடங்கி இயேசுவை குறித்து பிரசங்கித்தான். யாரை குறித்து பிரசங்கம் பண்ணா? சரி, இயேசுவை குறித்து என்ன பிரசங்கம் பண்ணா? 35 போட்டிருக்குது இயேசுவை குறித்து பிரசங்கம் பண்ணா. சரி, இயேசுவை குறித்து என்ன பிரசங்கம் பண்ணான்னு சொல்லிட்டு இப்பதான் நான் எடுத்து பார்த்தேன். சரி, என்ன பிரசங்கம் பண்ணான்னு பார்த்தா 32 படிங்க. என்ன பிரசங்கம் பண்ணான்னு போட்டிருக்கு. அவர் வாசித்த வேத வாக்கியம், அவர் ஒரு ஆட்டை போல அடிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டார். இந்த வேத புஸ்தகத்தில் நம்ம யாரை பார்க்க வந்திருக்கிறோம்? ஹலோ, இந்த வேத புஸ்தகத்தில் உங்களை பார்த்தீங்கன்னா நீங்க குற்றவாளியா மாறி போயிடுவீங்க. கவனிச்சிங்களா? இந்த வேத புஸ்தகத்தில் ஒவ்வொரு வசனமும் யாரை குறிக்குது? யாரை குறிக்குதுங்க? இயேசுவை குறிக்கிறது. சரி, இயேசுவை குறித்து என்ன குறிக்கிறதுன்னு அங்க போட்டிருக்குது. படிங்க. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஆட்டை போல கொண்டு போகப்பட்டார். அப்படின்னா என்னது? இயேசு கிறிஸ்து நமக்காக இதோ உலகத்தின் பாவத்தையா பாவங்களையா அதை தெரிஞ்சுக்கிட்டாலே
அதை தெரிஞ்சுக்கிட உங்க கண்ணு திறந்தாலே போதும். ஹலோ, இதோ உலகத்தின் பாவத்தையா பாவங்களையா? இயேசு உலகத்தின் பாவங்களை சுமந்தாரா பாவத்தையா? இது ஒன்று தெரிஞ்சுக்கிட்டாலே தமிழ்நாடே ரட்சிக்கப்பட்டுரும். எப்படி? உலகத்தின் பாவங்களை இயேசு சுமந்தாரா பாவத்தை சுமந்தாராங்க? சிங்குலரா ப்ளூரலா? Who carried away the sins of the world or sin of the world? S-I-N-S or S-I-N? கவனிக்கிறீங்களா? Behold the Lamb of God who carried the sins of the world or sin of the world. உலகத்தின் பாவத்தையா பாவங்களையா? சரி, பாவங்களைன்னு சொல்லிட்டு அப்படின்னு நினைச்சிங்கன்னா அப்போ ஒரு மனுஷன் எத்தனையோ பாவங்கள் செஞ்சிருப்பான்னா, கவனிக்கிறீங்களா? பாவங்களை இயேசு சுமந்தாரா பாவத்தையாங்க? மறுபடியும் சொல்லுங்க, அது உங்க மனசுல பதியணும். இயேசுவை பார்க்க வந்திருக்கிறோம். இயேசு என்ன செஞ்சாரு? உலகத்தின் பாவத்தை சுமந்தார், பாவங்களை சுமக்கல. கவனிக்கிறீங்களா? பாவங்களை சுமக்கல, பாவத்தை சுமந்தார்னா அர்த்தம் என்ன? யோவான் தான் சொன்னாரு. அதை யோவான் சுவிசேஷத்துக்கு பதில் யோவான் சுவிசேஷத்திலே இருக்குது. எங்க இருக்குது? யோவான் 16:8 இருக்குது, படிங்க. அவர் வந்து in John chapter 16 verse 8 is the answer given. அவர் வந்து பாவத்தை குறித்தும், யார் வந்து பாவத்தை குறித்தும்? சின்ன வயசுல இருந்து நம்ம என்ன கேள்விப்பட்டோம்? பரிசுத்தாவியானவர் வந்து என்ன செய்வாரு? பாவத்தை கண்டித்து உணர்த்துவாருன்னு டேபிள்ல அடிச்சு பேசுவாங்க. அந்த பாஸ்டர் சொல்லும் போதே நமக்கு கை கால்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடும். அடடா, பாவத்தை ஆண்டவர் என்ன செய்வாரு? கண்டித்து உணர்த்துவாரு. அந்த கண்டிப்புலயே நம்ம என்ன செஞ்சிருவோம்? பயந்தே போயிடுவோம் இல்லையா? ஆனா இங்க வேத வசனம் என்ன சொல்லுது? படிங்க இப்போ. அவர் வந்து பாவங்களை இல்லை. கவனிங்க சகோதரரே, சகோதரிகளே, என் பிரியமான நண்பர்களே, எல்லாரும் கவனிங்க. அவர் வந்து அவரு பரிசுத்த ஆவியானவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் விசுவாசியை கண்டித்து உணர்த்துவார்னு சொல்லி கொடுத்தாங்க. பரிசுத்த ஆவியானவர் உலக பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து யாரை கண்டித்து உணர்த்துவார்? ஹலோ, யாரை கண்டித்து உணர்த்துவார் பிரதர் கிறிஸ்டோபர்? உலகத்தை. இங்க லைட் இருக்கிறதுனால உங்க முகம் இருட்டா இருக்குது. என் கண்ணு முன்னால் லைட் இருக்குது இங்க, பரவாயில்ல. பரிசுத்த ஆவியானவர் வந்து என்ன செய்வார்? பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பு குறித்து யாரை கண்டித்து உணர்த்துவாரு? யாரங்க? உலகத்தை. விசுவாசியே கிடையாது, உலகத்தை. சரி, அப்போ அதுலயும் சிங்குலர் தான் போட்டிருக்குது, பாவங்கள் போடல, பாவம். சரி, அப்போ பாவம் போட்டிருக்குது. அது எந்த ஒரு பாவம்? அந்த ஒரே பாவத்தை தான் பரிசுத்த ஆவியானவர் கண்டித்து உணர்த்துவார். ஹலோ ஹலோ ஹலோ, கவனிங்க. பரிசுத்த ஆவியானவர் எந்த பாவத்தை கண்டித்து உணர்த்துவாரு? ஒரே ஒரு பாவம். அது எந்த பாவம்? வசனத்துக்கு பதில் வசனத்திலே இருக்குது, அதுக்கு அடுத்த வசனத்துல இருக்குது பதில். அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினாலே. பாவத்தை குறித்து ஆண்டவர் ஒரே ஒரு பாவத்தை தான் கண்டித்து உணர்த்துவாரு. அது எந்த பாவம்? அது இயேசுவை விசுவாசியாத பாவம். சரி, அப்போ உலகத்திலே பெரிய பாவம் எதுங்க? விபச்சாரமா, வேசித்தனமா, அசுத்தமா, காம விகாரமா, விக்கிரகாராதனையா, பிலிசோனியமா, பகையா, விரோதமா, வைராக்கியமா? இப்போ நான் சொல்றது நான் சொல்லலை, என்ன கடகடன்னு சொல்லிட்டே போறீங்களேன்னு பார்க்காதீங்க. கலாத்தியர் 5:22 படிச்சுக்கிட்டு இருந்தேனா? இப்போ அதை எடுக்க வேண்டாம். உலகத்தில் பெரிய பாவம் எதுங்க? ஹலோ, உலகத்தில் எது பெரிய பாவம்? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத, விசுவாசியாத பாவம் தான் என்னது? பெரிய பாவம். கவனிச்சிங்களா? நீங்க நினைக்கிற மாதிரி இயேசுவை ஏற்றுக்கொண்டவன் இவ்வளவு பாவம் செய்யறானே, அது இல்லை. உலகத்துல பெரிய பாவம் எது? இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத பாவம். ஏன்னா பாவங்கள் சொல்றீங்கல்ல, அந்த பாவங்களை ஆண்டவர் இயேசு என்ன பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு எபிரேயர் 8:12 போட்டிருக்குது. ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அவர்களுடைய அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன். இப்ப இயேசுவை பார்த்துட்டீங்களா? ஹலோ, இயேசுவை பார்த்துட்டீங்களா? ஆண்டவர் இயேசு என்ன செய்ய மாட்டாரு? உங்க பாவத்தை நினைக்க மாட்டாரு. அதுதான் நல்ல செய்தி. இயேசுவை பார்த்துட்டீங்களா? நான் என்ன சொன்னேன்? வரும்போது என்ன சொன்னேன்? இதோ தேவ ஆட்டுக்குட்டி. யாரை பார்க்கணும்? நீங்க எவ்வளவு பாவம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னு உங்க பாவத்தை பார்க்கறதுக்கு சொல்லல. யாரை பார்க்கணும்? நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து
அவர்கள் பாவங்களையும் அவருடைய அக்கிரமங்களையும் இனி உங்க பாவத்தையும் உங்க அக்கிரமத்தை ஆண்டவர் நினைக்க மாட்டாரு. ஹலோ, ஏய் பாஸ்டர், என்ன பாஸ்டர் அப்படின்னு முறைக்கிறீங்களே, என்ன வந்து பாவத்தை நினைக்க மாட்டார் என்ன சொல்றீட்டு? வசனம் என்ன சொல்லுதுன்னு பாரு, வசனத்தை பார்த்து முறை. வசனம் என்ன சொல்லி இருக்குது? நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அவருடைய அக்கிரமங்களையும் இனி உங்க பாவத்தையும் உங்க அக்கிரமத்தை ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாராம்? நினைக்க மாட்டாரு. ஏன் நினைக்க மாட்டாரு? நீங்கள் நானும் பிறக்கிறதுக்கு முன்னாலேயே 2000 வருஷத்துக்கு முன்னால நீங்க பிறந்ததுல இருந்து சாகிற வரைக்கும் உள்ள மொத்த பாவத்தையும் பிதாவாகிய தேவன் யார் மேல நினைச்சிட்டாரு? இயேசு கிறிஸ்துவின் மேல நினைச்சிட்டாரு. அதனால நான் கடவுள் உன் பாவத்தெல்லாம் மன்னிச்சிடுறேன். யாரோ ஒருத்தர் ஒரு பிரசங்கியார் சொன்னார், என்ன தெரியுமா? புதுசா கிருபை பிரசங்கம் பண்றாங்களாம். என்ன கிருபை பிரசங்கம் பண்றாங்க? ஆண்டவர் நல்லவர், உன்னை ஆண்டவர் மன்னிச்சிருவாரு, எல்லாரையும் பரலோகம் சேர்த்துருவாரு. கவனிக்கிறீங்களா? ஹலோ, என் செய்தியை நல்லா கவனிங்க. கிருபை பிரசங்கம் ஆண்டவர் நல்லவர்ன்றதுனால உங்களை பரலோகத்துல சேர்க்கல. ஆண்டவர் நியாயமா நீதியா உங்க பாவத்தை என் பாவத்தை இயேசு கிறிஸ்துவின் மேல் நம்முடைய எல்லா தண்டனையும் போட்டுவிட்டு நம்மை நியாயமாக நீதியாக பாவத்துக்கு நீங்களாக்கி விட்டார். அந்த இயேசுவை பார்க்கவே நாம் வந்திருக்கிறோம். எத்தனை பேர் இந்த இயேசுவை இப்ப பார்க்கறீங்க? உங்க எல்லா சாபத்தையும் பலவீனத்தையும் நோய்களை எல்லாவற்றையும் அவர் ஏற்றுக்கொண்டார். இதோ உலகத்தின் பாவங்களை இல்லை, என்னது பாவத்தை. என்ன பாவத்தை? இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத பாவத்திலிருந்து நம்ம என்ன செஞ்சோம்? இயேசுவை ஏற்றுக்கொண்டோம். ஒரு மனுஷன் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத பாவத்திலிருந்து நீங்களாகி இயேசுவை ஏற்றுக்கொண்டான்னா அவனுடைய எல்லா பாவமும் அவனை விட்டு நீங்களாக்கப்பட்டு விடுகிறது. ஏன்னா ஆண்டவர் சொன்னார், நான் அவர்கள் பாவத்தையும் அவனுடைய அக்கிரமத்தையும் நீ என்ன செய்ய மாட்டேன், நினைக்க மாட்டேன்னு சொன்னாரு. சரி, இந்த வேத புஸ்தகத்துல இயேசுவை பார்க்கணும்னு சொன்னேன். அந்த இயேசுவை பார்க்கறதுக்கு ஒரே ஒரு உதாரணம் பைபிள்ல பார்த்துடலாமா? இப்ப பிலிப்பு என்ன பிரசங்கம் பண்ணான்னு பார்த்துட்டோம். இப்ப அடுத்தது மார்க்கு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்துல படிங்க. மார்க்கு சுவிசேஷம் 9 2ஆம் வசனத்திலிருந்து படிங்க. இப்ப இயேசுவை பார்த்தீங்கன்னா நீங்க சந்தோஷமாயிடுவீங்க, டைமே பார்க்க மாட்டீங்க. இப்போ 6 நாளைக்கு பின்பு கவனிக்கிறீங்களா? இயேசு ஒரு மலை மேல போனார். யாரை கூட்டிட்டு போனாரு? பேதுரு, யாக்கோபு, யோவானை அழைத்து உயர்ந்த மலையின் மேல் கூட்டிட்டு போனாரு. உயர்ந்த மலையின் மேல போய் ஜெபம் பண்ணாரு. அவருடைய, நானே சொல்லிடுறேன் கவனிங்க, ஜெபம் பண்ணும்போது அவருடைய முகம் சூரியனை போல பிரகாசித்தது. திடீர்னு பேதுரு தூங்கிட்டான். தூங்கிட்டு கண்ணை திறந்து பார்த்தா யார் இருக்கிறதுங்க? மோசையும் எலியாவும் இருக்கிறாங்க. மோசை யாரை குறிக்கிறது? ஹலோ சொல்லுங்க, மோசை யார்? இந்த நம்ம சபையார் எல்லாரும் ரொம்ப உஷாரா இருக்கிறாங்க. மோசை யாரை குறிக்கிறது? நியாய பிரமாணம். எலியா யாரை குறிக்குது? தீர்க்க தரிசனம். சரி, இது ரெண்டு பேரும் யார்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க? இயேசுவிடத்துல. அப்போ பேதுரு உடனே பேச ஆரம்பிச்சான். யாராவது பேதுரு பேச சொன்னாங்களா? இவர் பாட்டுக்கு பேச ஆரம்பிச்சார். என்ன பேசினாரு? ஐயா, நம்ம இங்க கூடி இருப்பது நல்லது. ஐயா இயேசுவே, உமக்கு ஒரு கூடாரம், அடுத்தது யாருக்கு? மோசைக்கு ஒரு கூடாரம். மோசையே வேண்டான்றார் ஆண்டவர், தெரியுமா? மோசைக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரம்னு சொல்லிட்டு இவங்க யாரு? பேதுரு சொன்னான். அப்போ பரலோக பிதா அங்கிருந்து குறுக்கிட்டு சொன்னாரு பாருங்க, இவர் என்னுடைய நேசகுமாரன். யாரு? இயேசு கிறிஸ்து நேசகுமாரன். நேசகுமாரன் மேல பிரியம் வச்சவங்க எல்லாரும் இந்த நேசகுமாரனை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அந்த நேசகுமாரனை பார்க்கவே கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஏன் அவர் நேசகுமாரன்? நம்ம எல்லாருடைய பாவங்களையும் சிலுவையிலே சுமந்து அந்த பாவத்திலிருந்து நம்மை நீங்களாக்கி விட்டார். இவர் என்னுடைய நேசகுமாரன். யாருக்கு செவி கொடுங்கள்? மோசைக்கு செவி கொடுங்கள், எலியாவுக்கு செவி கொடுங்கள். இல்லை, யாருக்கு செவி கொடுங்கள்? இவருக்கு. இப்ப சொல்லுங்க மறுபடியும், behold the lamb. சொல்லுங்க, இன்னைக்கு செய்தி என்னது? behold the lamb. யாரை பார்க்கணும்? யாரை பார்க்கணும்? பேசுங்க. மோசையை பார்க்க போறீங்களா, எலியாவை பார்க்க போறீங்களா? யாருங்க? அதான் நான் சொன்னேன். என்னுடைய மியூசிக் டைரக்டர் லெவலின் சாமுவேல் சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? ஒரு பிச்சைக்காரன் அழுக்கு வஸ்திரம் போட்டுட்டு அப்படியே ஒரு இடத்துல நின்னானா. அப்போ அந்த பிச்சைக்காரனை கட்டி பிடிக்கிறதுக்கு இயேசு வேகமா ஓடி வர்றாராம். குறுக்க ஒரு வெள்ளையும் போட்ட பாஸ்டர் வந்துட்டு, இயேசுவே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் இவரை கிளீன் பண்ணிடுறேன், அப்புறமா நீங்க வந்து கட்டி பிடிங்கன்னாராம். ஹலோ, யாரு? தேவ ஆட்டுக்குட்டி வேணுமா
இல்ல பாஸ்டர் வேணுமா, மோசே வேணுமா, எலியா வேணுமா? யாருங்க வேணும்? இதோ தேவ ஆட்டுக்குட்டி. சொல்லுங்க, behold the lamb. மறுபடியும் சொல்லுங்க, என்னது? behold the lamb. உங்க பாவத்தை பார்க்க வேண்டாம். கவனிச்சிங்களா? உங்க பாவத்தை ஆராய்ச்சி பண்ண நீங்க ஆராய்ச்சி பண்ணி முடியாது. ஏன் தெரியுமா? ஒரு ஆடை ஒரு பாவி கொண்டு வந்து ஒரு ஆசாரியன் முன்னால கொண்டு வந்தா, சரி நம்ம ஆசாரியன் வாங்க சீக்கிரம், இங்க யார் எங்க பசங்க ஒன்னையும் காணுமே, யாராவது ஒருத்தர் வாங்க, சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் ஓடியா ஓடியா. இப்போ ஆசாரியன் இங்க இருக்கிறார். இங்க முட்டி போட்டு கீழே ஆடு மாதிரி கவனிக்கிறீங்களா? ஆசாரியன் இருக்கிறாரு, ஒரு பாவி ஒரு ஆடை கொண்டு வந்து இருக்கிறான். ஆசாரியன் பாவியை பாப்பாரா, ஆடை பாப்பாரா? ஆசாரியன் யாரங்க பாப்பாரு? ஆடை கொண்டு வந்த பாவியை பாப்பாரா இல்ல ஆடை பாப்பாரா? ஆடை தானே ஆசாரியன் பாப்பாரு. ஆனா இன்னைக்கு பிரசங்கம் எல்லாம் யாரை பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க? யாரை பத்தி? நீ எவ்வளவு பெரிய பாவி, நீ எவ்வளவு பெரிய பாவின்னு சொல்றதுக்கு பிரசங்கியாரே தேவையில்லை. ஏங்க, நீங்க எவ்வளவு பெரிய பாவின்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? நான் எவ்வளவு பெரிய பாவின்னு எனக்கு தெரியும். எனக்கு இன்னொரு பிரசங்கியார் வந்து டெலிவிஷன் வழியா, டேய் நீ பாவி, உன் பாவத்தினால நீ வந்து வியாபாரியா இருக்கிற, நீ பாவம் செஞ்சதுனால உன் 13 வயசு குழந்தை செத்து போயிட்டான்னு சொல்றதுக்கு நான் இங்க நிக்கல. அந்த பாவத்திற்குரிய விளைவை தான் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சுமந்து விட்டார். ஆகவே நம்முடைய பாவத்திற்குரிய எந்த தண்டனையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டியதில்லை. இயேசு கிறிஸ்து நியாயமாக நீதியாக நாம் அனுபவிக்க வேண்டிய எல்லா தண்டனையும் இயேசு என்ன செய்து விட்டார்? சிலுவையிலே சுமந்து விட்டார். ஆகவே யார் இல்ல, இவர் என்னுடைய நேசகுமாரன். யாரு? இந்த ஆட்டுக்குட்டி. இவருக்கு என்ன செய்யுங்கள்? செவி கொடுங்கள். யாருக்கு செவி கொடுக்கணும்? இயேசுவுக்கா, மோசேக்கா, இல்ல எலியா தீர்க்கதரிசிக்கா? இயேசுவுக்கு செவி கொடுங்கள். சரி சொல்லுங்க, மறுபடி சொல்லுங்க, behold the lamb. மறுபடி சொல்லுங்க, behold the lamb. அதை விட்டுட்டு நீ எவ்வளவு பெரிய பாவி, உன் இருதயத்தை ஆராய்ச்சி பாரு அப்படின்னு சொல்லி கொடுத்து அதுல நொந்து நூலா போனது நானு. கவனிச்சிங்களா? இதை ஏன் நான் சொல்றேன்னு கவனிங்க. நான் பள்ளிக்கூடம் படிக்கிற நாட்கள்ல வெள்ளிக்கிழமை நைட்டு போயிருவேன் ஜெபம் பண்றதுக்கு, கிட்டார் எடுத்துட்டு. எதுக்கு? பாடுறதுக்கு. அஞ்சு கொடுங்க. இரவெல்லாம் பாடுறது. என்ன பாட்டு? பாவி நீச பாவி நானையா, தேவா இரக்கம் செய்ய மாட்டீரோ. அப்ப தெரியாது, ஏற்கனவே அவர் இரக்கம் செஞ்சிட்டாரு, அதனால நான் பாவியா இருந்த என்ன நீதிமானா மாத்திட்டாருன்னு எனக்கு சொல்லி கொடுக்கல, எனக்கு தெரியாது. அதனால இரவெல்லாம் உட்கார்ந்து பாடிக்கிட்டு இருந்தேன். எப்போ? ஞாயிற்றுக்கிழமை காலையில ஆராதனை நடத்துறதுக்கு வெள்ளிக்கிழமை நைட்டு ஜெபம் பண்ணி, சனிக்கிழமை ஃபுல்லா ஜெபம் பண்ணி, ஒரு சில நாள் வெள்ளிக்கிழமை நைட்ல இருந்து ஞாயிற்றுக்கிழமை காலையில வரைக்கும் சாப்பிடாம ஜெபம் பண்ணி, அப்ப கர்த்தருடைய சமூகத்துக்கு போனாதான் அங்க ஆராதனை வல்லமையா இருக்கும்னுட்டு என்னுடைய சக்தியும் பக்தியும் நம்பி போனேன். இன்னைக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்த பாடம் என்ன? ஏன் சக்தி இல்லை, ஏன் பக்தி இல்லை. யோவான் 14:16 ஆண்டவர் சொல்லி கொடுத்தார், நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு. பரிசுத்தாவியானவர் வந்துடுவாரு, திடீர்னு போயிடுவாரு. அடுத்தது உன்னை ஆராய்ச்சி செஞ்சு உன் பாவத்தெல்லாம் அறிக்கையிட்டாதான் உன் பாவம் போகும்னு சொல்லி கொடுத்தாங்க. அதுல கவனிச்சிங்களா? பாவத்தெல்லாம் அறிக்கையிட்டாதான் பாவம் போகும்னா, இப்ப நான் ஜெபம் பண்ணும்போது இப்படி கொஞ்சம் கிட்ட வாங்க. இப்ப நான் ஜெபம் பண்ணும்போது இவர் கிட்ட இருந்தாருன்னு வச்சுங்களேன், இவர் கிட்ட இருந்தாருன்னா நான் வந்து ஆண்டவரே என் பாவத்தெல்லாம் மன்னியும் சொல்லுவேனே தவிர, ஆண்டவரே வர்ற வழியில நான் ஒரு பொண்ணை சைட் அடிச்சுட்டேன், ஆண்டவரே என்ன மன்னியும் அப்படின்னு சொல்லி பாவத்தை அறிக்கை செய்வேனா? சொல்லுங்க, கவனிக்கிறீங்களா? பக்கத்துல ஒரு வெள்ளம் இருந்துச்சுன்னா வாயை திறந்து அறிக்கை செய்வீங்களா? கவனிக்கிறீங்களா? நீங்க அறிக்கை இடுகிற அளவுக்கு ஆண்டவர் உங்களை மன்னிக்கல. பாவ மன்னிப்பு உங்களை சார்ந்தது இல்ல, அவர் தம்முடைய கிருபையினாலே நீங்கள் நானும் இயேசு உங்க பாவத்தை என் பாவத்தை மன்னித்தப்போ நீங்கள் நானும் பிறக்கவே இல்லை. இயேசு சிலுவையிலே மரித்து உயிர்த்தெழுந்த பொழுது எல்லா பாவமும் எதிர்காலத்தில் இருந்தது. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? இயேசு மரித்து உயிர்த்தெழுந்தப்போ எல்லா பாவமும் எப்படி இருந்துச்சு? எதிர்காலத்தில் இருந்துச்சு. அதனால நீங்க இயேசுவை, சரி இந்த உதாரணத்தை கேட்டுறேன், நீங்க எத்தனை வயசுல இயேசுவை ஏத்துக்கிட்டீங்க?
சுமாராக ஒரு 25 வயசில். இப்போ ஒரு 50 வயசு இருக்குமா? 25 வயசு வரைக்கும் உள்ள பாவத்துக்குரிய கரையத்தை இயேசு செலுத்தினாரா? இல்லை நீங்கள் பிறந்ததுலேருந்து சாகர வரைக்குள்ள எல்லா பாவத்திற்குரிய கரையத்தை இயேசு செலுத்தினாரா? எப்படியா? எல்லா பாவம் தானே. சரி, அதை மாற்றி இப்படி சொல்லலாமா? இயேசு கிறிஸ்து உங்க கடந்த கால, நிகழ்கால, எதிர்கால எல்லா பாவத்தையும் ஆண்டவர் மன்னித்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க அறிக்கை எடுக்கிற அளவுக்கு ஆண்டவர் உங்களை மன்னியாம, not according to the estimate of the calculation of your not according to the estimate of your calculation of sin, he has forgiven you according to the estimate of his calculation. அவர் என்னென்ன பாவம் என்று சொல்லி நினைத்தாரோ அத்தனை பாவத்தையும் நம்மை விட்டு விலக்கினார். ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? பாவங்கள், சாபங்கள், கோபங்கள் எல்லாம் பரிகரித்தாரே. பாவங்கள், சாபங்கள், கோபம், சத்தமா பாடுங்க. தேவாதி தேவன் என் உள்ளத்தில் வந்து தங்கியே விட்டாரே. தேவாதி தேவன் என் உள்ளத்தில் வந்து தங்கியே விட்டாரே. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. ரைட். இப்போ இந்த பக்கம் சொல்லுங்க. மன்னன் கிறிஸ்து என் மன்னித்து விட்டாரே. இப்போ இந்த பக்கம் மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. இன்னும் எத்தனை பாவம் இருக்குதோ தெரியல, எத்தனை பாவத்துக்கு ஆண்டவர் என்ன பழி வாங்க போறாரோ தெரியலன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போறது நல்ல செய்தியா? இல்லை, எல்லா பாவத்தையும் இயேசு ஏத்துக்கிட்டதுனால அவர் சிலுவையில பலியானது நிமித்தமாக என்னை ஆசீர்வதிக்கிறார். அந்த செய்தி நல்ல செய்தியா? இன்னும் எத்தனை பாவத்தை ஆண்டவர் என் மேல கோபமா வச்சிருக்கிறாரோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு போறீங்களா? இல்லை, எல்லா பாவத்தையும் இன்னைக்கு வரைக்கும் செஞ்ச பாவம் மட்டும் இல்ல, இனிமே செய்ய போற எல்லா பாவத்தை கூட இயேசு சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார். ஆகவே இயேசுவை பாருங்கள். யாரை பார்க்க வந்திருக்கிறோம்? இயேசுவை. ஏன்னா இயேசு கிறிஸ்து தண்ணி மேல் நடந்து வந்தாரு. பேதுரு இயேசுவை பார்த்துக்கிட்டு, பேதுரும் இயேசுவை போலவே தண்ணி மேல நடந்துட்டான். அவன் திடீர்னு காற்றையும் கொந்தளிப்பை பார்த்த உடனே தண்ணிக்குள்ள போனான். அதனால நம்ம யாரை பார்க்க வந்திருக்கிறோம்? தேவாலயத்துக்கு வர்றது எதுக்குங்க வர்றோம்? என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாதுன்னு கேட்டு போறதுக்கா? எதுக்கு வர்றோம்? இயேசுவை பார்ப்பதற்காக. எத்தனை பேர் இயேசுவை பார்த்துட்டீங்களா? பிலிப்பு இயேசுவை பிரசங்கித்தான். எந்த இயேசுவை பிரசங்கம் பண்ணா? அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஆட்டை போல இயேசு கிறிஸ்து ஆடாக எனக்காக என் பாவத்தை சுமக்கிறவராக இயேசு கிறிஸ்து ஆடாக சென்றார் என்று சொல்லி பிலிப்பு அந்த மந்திரிக்கு கற்றுக் கொடுத்தான். இயேசு கிறிஸ்து தான் அந்த ஆடுன்னு சொல்லி. ஆகவே இயேசு கிறிஸ்துவை பிரசங்கிக்கிற இடத்திற்கு கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். யாரை பார்க்க வந்திருக்கிறோம்? இயேசுவை சந்தோஷமாக. ஏற்கனவே 2 பிரசங்கியர் பிரசங்கம் பண்ணி 3வது ஆள் நான் நிற்கிறேன். இயேசுவை பார்க்க பார்க்க நம்ம ஆளுக்கு என்ன வராது? போர் அடிக்குமா? இயேசுவை பார்த்தா எங்க இயேசுவை பார்த்தா யாரா ஒருத்தருக்காவது போர் அடிக்குமா? நிச்சயமா போர் அடிக்கவே அடிக்காது. அதனாலதான் இயேசுவை பார்த்து கொண்டிருக்கிறோம். சரி, அடுத்த வசனம் படிங்க. 2 கொரிந்தியர் 3:18. 2 Corinthians chapter 3 verse 18. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு. யாரை பார்க்கிறோம்? ஹலோ, யாரங்க பார்க்கிறோம்? கர்த்தருடைய மகிமை. அந்த மகிமை என்ன செஞ்சது? என் பாவத்தெல்லாம் நீக்கி நித்திய ஜீவனை கொடுத்து விட்டது. ஆகவே கர்த்தருடைய மகிமையை நான் பார்க்கிறேன். நியாயப்பிரமாணம் கண்ணாடி. ஹலோ, நியாயப்பிரமாணம் என்னது?
ஒரு கண்ணாடி. நியாயப்பிரமாணம் கண்ணாடி போல. கண்ணாடி உங்கள் முகத்தை மாற்றுமா, இல்லை நீங்கள் உங்கள் முகத்துக்கு பெயிண்ட் அடிப்பீங்களா? நீங்கள் உங்கள் முகத்துக்கு பவுடர் போடுறீங்களா, இல்லை நியாயப்பிரமாணம் கண்ணாடி உங்கள் முகத்துக்கு பவுடர் போடுதா? நியாயப்பிரமாணம் சொல்லும் நீ இவ்வளோ பெரிய பாவி தெரியுமான்னு. ஆனால் ஆண்டவர் இயேசு உன்னை பாவின்னு சொல்லி உன்னை குற்றப்படுத்தாமல் ஆக்கினை தீர்ப்பிலிருந்து நீங்களாக்கி விட்டார். அந்த எல்லா பாவத்தையும் அவரால் பார்க்க முடியாது. அதனால் எல்லா பாவத்தையும் அவருடைய இரத்தத்தினால என்ன செய்தார்? எபிரேயர் 1:3 சொல்லுது, தம்மாலே தாமே பாவத்தை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்திலுள்ள மகத்துவமானவருடைய ஆசனத்திலே என்ன செய்தார்? உட்கார்ந்தார். கர்த்தருடைய மகிமை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து. எத்தனை பேர் ஒவ்வொரு நாள் இயேசுவை பார்த்து மறுரூபப்பட்டு கொண்டே இருக்கிறீங்க? இயேசுவை பார்க்க பார்க்க நாம் மறுரூபம் அடைந்து கொண்டே இருக்கிறோம். ஹல்லேலூயா. இயேசுவை பார்க்க பார்க்க நாம் அவரை போலவே, அவர் தண்ணி மேல நடந்த நாமும் கூட தண்ணி மேல நடக்க அந்த மறுரூபத்தை கர்த்தர் நமக்கு தந்து விடுகிறார். இயேசுவை பார்க்க பார்க்க சாராய வாசனையோ பீடி சிகரெட் வாசனையோ எண்ணமோ நமக்கு என்ன செய்யாது, வராது. இயேசுவை பார்க்க பார்க்க மகிமையின் மேல் மகிமை அடைந்து என்ன செய்கிறோம்? மறுரூபப்படுகிறோம். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? எல்லாரும் சேர்ந்து அப்படி எழுந்து நின்று ஒரு பல்லவி பாடுவோம். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்று உரைத்தார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்று உரைத்தார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பார்தலத்தில் சொந்தக்காரவர் இந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பார்தலத்தில் சொந்தக்காரவர் இந்த உள்ளத்தில் சொந்தமானார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இசுராஜனும் சொந்தமாயினார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இசுராஜனும் சொந்தமாயினார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரவர் எங்கள் உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரவர் எங்கள் உள்ளத்தில் சொந்தமானார். இந்த திருவயதில் என்னை குறித்து விட்டார், உறப்போயிலும் கண்டு கொண்டார். இந்த திருவயதில் என்னை குறித்து விட்டார், உறப்போயிலும் கண்டு கொண்டார். நமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்று உரைத்தார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்று உரைத்தார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தில் சொந்தக்காரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வருவரை காத்துக் கொள்வீர். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வருவரை காத்துக் கொள்வீர். இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த
பாதலத்தில் சொந்தக்காரனவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். பிலிப்பு சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பிலிப்பு பிரசங்கம் பண்ணினான். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் பேதுரு என்ன பிரசங்கம் பண்ணாரு? நீங்கள் சிலுவையில் கொலை செய்த இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாயிருக்கிறோம். அதனால இயேசு கிறிஸ்துவை பார்க்க நாம் வந்திருக்கிறோம். இயேசுவை நாம் என்ன பார்க்கிறோம்? அதோ சிலுவையிலே என்னுடைய தரித்திரம் போய்விட்டது, அண்ணா சிலுவையிலே அங்கே என்னுடைய பலவீனத்தை இயேசு சுமந்தார். சிலுவையிலே என்னுடைய பாவம் மட்டுமல்ல, என்னுடைய நோய்கள் மட்டுமல்ல, என்னுடைய சாபம் மட்டுமல்ல, அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு என்னுடைய நோய்களை சுமந்தார். அடுத்தது, என்னுடைய எல்லா தரித்திரத்தையும் இயேசு கிறிஸ்து சுமந்து விட்டார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. அவர் ஐஸ்வர்யமுள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் என்ன ஆனாரே? தரித்திரரானாரே. ஆகவே இயேசு சிலுவையை பார்க்கும்போது என்னத்தை பார்க்கிறோம்? என்னுடைய தரித்திரம் அதோ சிலுவையின் மேல் போய்விட்டது, என்னுடைய பாவம் அங்கே சிலுவையிலே போய்விட்டது, என்னுடைய பலவீனம் சிலுவையிலே சுமக்கப்பட்டு விட்டது. ஆகவே இயேசுவை நோக்கி பார்க்க நம்மேல் எந்த பலவீனமும் சாபமும் இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த இயேசுவை எத்தனை பேர் பார்க்கிறீங்க? இயேசுவை பார்த்து மகிமைப்படுத்துங்க, பார்க்கலாம். ஹல்லேலூயா, glory. Thank you Lord Jesus. ஆகவே இதோ தேவ ஆட்டுக்குட்டி. சொல்லுங்க, behold the lamb. சொல்லுங்க, பக்கத்தில் இருக்கவங்கிட்ட சொல்லுங்க, பாவத்தை பார்க்காத இயேசுவை பாருங்க. சொல்லுங்க, பாவத்தை பார்க்காத, தரித்திரத்தை பார்க்காத, பலவீனத்தை பார்க்காத. சொல்லுங்க, பேசுங்க பேசுங்க. பாவத்தை பார்க்காதீங்க, பலவீனத்தை பார்க்காதீங்க, தரித்திரத்தை பார்க்காதீங்க. சொல்லுங்க சொல்லுங்க, பக்கத்தில் இருக்கவங்கிட்ட பாவத்தை பார்க்காதீங்க, பலவீனத்தை பார்க்காதீங்க, தரித்திரத்தை பார்க்காதீங்க, இப்போ இருக்கிற சூழ்நிலையை பார்க்காதீங்க. யாரை பாருங்க? சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை பாருங்கள். யாரை பார்க்கணும்? சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை. அங்கே நம்முடைய பதில் இருக்கிறது. பதில் எங்க இருக்குது? நீங்க செய்யற பாவத்தை பார்த்து, நீ போன வாரம் இங்கதான் நீங்க எங்கேயாவது என்னது யாரோ சொன்னாங்கல்ல, டாஸ்மாக் கடையில் உங்களை பார்த்துட்டு பாஸ்டர் நீ போன வாரம் டாஸ்மாக் கடையில் போயிட்டேன்னு கண்ணை மூடிட்டு அதை தீர்க்க தரிசனம் சொல்லி பாஸ்டர் சொல்லி நீ மனம் திரும்ப வேண்டிய அவசியம் இல்லை. கவனிக்கிறீங்களா? உங்களுக்குள்ளே ஜீவாவியானவர் இருக்கிறார். அந்த ஜீவாவியானவர் உங்களுக்குள்ளே இருந்து கிரியை செய்து பாவம் செய்யாமல் இருக்க அவர் உதவி செய்கிறார். நீங்க உங்க சக்தியினால முயற்சினால பாவத்தை மேற்கொண்டு ட்ரை பண்ணி உங்களால மேற்கொள்ள முடியல. அதுக்கு பதில் யாரை பாருங்க? இயேசு நம்முடைய பாவத்திற்குரிய எல்லா சாபத்தை சிலுவையில் என்ன செய்து விட்டார்? சுமந்து விட்டார். ஆகவே நான் என்ன செய்ய வேண்டியதில்லை? சுமக்க வேண்டியதில்லை. அதான் என்ன சொல்லி இருக்குது? கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து என்ன செய்யப்படுகிறோம்? மறுரூபப்படுகிறோம். நீங்க இங்க வந்ததை விட இப்போ இந்த வேத வசனத்தை கேட்டு எத்தனை பேருக்கு மறுரூபம் உண்டாயிருக்குது? பரிசுத்தாவியானவர் இயேசுவை நமக்கு காண்பிக்க கர்த்தர் நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறார்? மறுரூபப்படுத்தி கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை மறுரூபமாக்கி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசுவை பார்த்தாலே போதும். ஹல்லேலூயா. அப்படி கர்த்தருடைய பந்திக்கு நம்ம ஆயத்தமாகலாமா? எல்லாரும் எழுந்து நின்று ஹல்லேலூயா. ஒண்ணு, இயேசுவை பாடி போற்றுகிறேன், நேசரை பார்த்து பூரிக்கிறேன், மீட்பரை நம்பி நேசிக்கிறேன், நீடொழி காலம் ஸ்தோத்தரிப்பேன், அன்பு பாராட்டி காப்பவராம் எந்தனை தாங்கி பூரணமாய் இன்பமும் நீத்தம் ஊற்றுகிறார், இன்னும் நீங்காமல் பாதுகாப்பார். இயேசுவை நம்பி
மீட்பை பெற்றேன். தேவகுமாரன் ரட்சை செய்தார். பாவியாம் என்னை ஏற்றுக்கொண்டார். இயேசுவை பாடி போற்றுகிறேன். நேசரை பார்த்து பூரிக்கிறேன். மீட்பரை நம்பி நேசிக்கிறேன். நீடூழி காலம் ஸ்தோத்தரிப்பேன். நீடூழி காலம் ஸ்தோத்தரிப்பேன். இங்கிலீஷ்ல பாடலாமா? This is my story, this is my song, praising my Savior all the day long. This is my story, this is my song, praising my Savior all the day long. Blessed assurance, Jesus is mine. Oh, what a foretaste of glory divine. Here of salvation, purchase of God, born of His Spirit, washed in His blood. This is my story, this is my song, praising my Savior all the day long. This is my story, this is my song, praising my Savior all the day long. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, behold the lamb. சொல்லுங்க, behold the lamb. நாம் இயேசுவை பார்க்க வந்திருக்கிறோம். நம்முடைய பலவீனங்கள், நம்முடைய சாபங்கள், நம்முடைய எல்லா வேதனைகளும் கல்வாரி சிலுவையிலே சுமந்து தீர்க்கப்பட்டு விட்டது. நாம் சுமக்க வேண்டிய அவசியமில்லை. கர்த்தர் அவரை நொறுக்க சித்தமாகி, ஹல்லேலூயா, glory, ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்களுக்காக நொறுக்கப்பட்டு பிற்கப்பட்டு, ஹல்லேலூயா, இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான் என்று சொன்னார். ஆகவே இந்த கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெறுகிறவர்கள் என்றென்றைக்கும் வாழ்வு, நித்திய ஜீவன் உண்டு என்று ஆண்டவர் இயேசு சொன்னார். சங்கீதம் 105:37 அப்பொழுது அவர்களை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார். யாரு? நிழலாட்டமான ஒரு ஆட்டை அடித்து புசித்தவர்கள் வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட்டார்கள். நாம் மெய்யான இயேசு கிறிஸ்துவை நினைத்து கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெறும் பொழுது, இந்த ஆலயத்திலிருந்து புறப்படும் பொழுது வெள்ளியோடும் பொன்னோடும் ஆசீர்வாதத்தோடு இங்கிருந்து உங்களை ஆசீர்வதித்து அனுப்புவதற்காக கர்த்தர் தம்முடைய சரீரத்தை கொடுத்திருக்கிறார். எங்களுக்காக பிற்கப்பட்ட நம்முடைய விலையேற பெற்ற சரீரத்திற்காய் நன்றி. எல்லாரும் சேர்ந்து ஸ்தோத்திரத்தோடு கூட பெற்றுக்கொள்ளுங்கள். ஒருவேளை இன்னும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவங்க யாரா இருந்தீங்கன்னா, நான் சொல்ற இந்த ஜெபத்தை சொல்லுங்க. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்களேன். ஆண்டவரே, எனக்கு பதிலாக என்னுடைய பாவத்தை, சாபத்தை, நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தபடியால் உமக்கு நன்றி. ஆண்டவர் இயேசுவே, என் கர்த்தர், என் இரட்சகர், என் தேவன் என்று நான் நம்புகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமீன். முதல் முறையாக இந்த ஜெபத்தை சொன்னவங்க இப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருடைய குடும்பத்தில் நீங்கள் சேர்ந்து விட்டீர்கள். இந்த ஜெபத்தை சொன்ன எல்லாரும் கர்த்தருடைய பந்தியில பங்கு பெறலாம். இயேசுவை ஏற்றுக்கொண்ட எல்லாருமே கர்த்தருடைய பந்தியில பங்கு பெறலாம். ஹல்லேலூயா. அதனால ஞானஸ்நானம் எடுத்தால்தான் கர்த்தருடைய பந்தியில பங்கு பெறணும்னு இங்கே பைபிளில் கிடையாது. அடுத்தது, சின்ன பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு பைபிளில் கிடையாது.
முக்கியமாக ஆண்டவர் முக்கியப்படுத்தி சொன்னது யாரை? சிறு பிள்ளைகளை தான் கர்த்தர் சேர்த்து கொண்டார். ஹல்லேலூயா. அதனால் எல்லாரும் பெற்றுக்கொள்ளுங்கள். அதில் யாருக்கா சந்தேகம் இருந்துச்சுன்னா அதையும் சொல்லிடுறேன். எகிப்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் வீட்டில் கதவு பூட்டி வாசல் நிலைக்கால ரத்தத்தை பூசினப்போ சிறு பிள்ளைகளை வெளியே துரத்தில்லை. கவனிச்சிங்களா? அப்பா அம்மா பிள்ளைகள் கூட்டி எல்லாரும் என்ன செஞ்சாங்க? எல்லாரும் வீட்டுக்குள்ளே இருந்து வாசல் நிலைக்கால ரத்தத்தை பூசினாங்க. அதனால் பெரியவங்களுக்கு மட்டும்தான், சின்ன பிள்ளைங்களுக்கு கிடையாது சொல்லாதீங்க. ஏன்னா போன வாரம் ஒருத்தர் கிராமத்திலேருந்து வந்து கேட்டார் என்கிட்ட. அவருக்கு நான் இந்த விளக்கத்தை தான் சொன்னேன். ஏன்னா இன்னும் உங்களுக்கு விளக்கம் வேணும்னா 1 கொரிந்தியர் 7:14 சொல்லியிருக்குது, இப்பொழுது உங்கள் பிள்ளைகள் பரிசுத்தமாக இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் பிள்ளைகள் பெரியோர் எல்லாரும் கர்த்தருடைய சரீரத்தை நாம் பெற்றுக்கொள்ளலாம். நீங்கள் பிள்ளைகள் நீங்கள் நினைப்பீங்க, இந்த பிள்ளைங்கிட்ட போய் இந்த அப்போ யாரை குறிக்குதுன்னு கேட்டு பாருங்க, சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? சரீரம், இயேசுவின் சரீரம்னு சொல்லி அவங்களுக்கு தெரியும். நீங்கள் கூட ரசத்தை கொடுத்து இது என்னன்னு சொல்லி கேட்டு ஒரு தடவை சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா போதும். பெரியவங்க நிதானிக்கிறீங்களோ இல்லையே, பிள்ளைங்க நிதானிச்சிடும். என்ன தெரியுமா? ஆண்டவரே உம்முடைய சரீரத்திற்காய் நன்றி, தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் பாடி அப்படின்னு சொல்லி ஒரு தடவை சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா அவங்க எப்பயுமே சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. எல்லாருக்கும் கொடுத்தாச்சா? ஆண்டவரே உம்முடைய சரீரத்துக்காய் நன்றி. எல்லாரும் சேர்ந்து கர்த்தருடைய சரீரத்தை நாம் புசிக்கலாம். அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து, இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது என்றார். ஆண்டவரே, எங்களுக்காக சிந்தப்பட்ட உம்முடைய வெளியேற பெற்ற இரத்தத்திற்காய் நன்றி. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லி பெற்றுக்கொள்வோம். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, அபாத்திரமாய் போஜன பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாதவன் தான் அபாத்திரன்னு சொல்லியிருக்குது. இங்கே கர்த்தருடைய சரீரத்தை நிதானித்து அறியாதவங்க யாருமே கிடையாது. ஏன்னா இங்கே செய்தியே என்னதான்? Behold the Lamb. அதனால் கர்த்தருடைய சரீரத்தை நிதானித்து நம்ம அறிஞ்சிட்டோம். ஆண்டவரே உம்முடைய வெளியேற பெற்ற இரத்தத்தை தந்தபடியால் உமக்கு நன்றி. சரி, எல்லாரும் பெற்றுக்கொள்ள வெயிட் பண்ணுவோம். Oh, the blood of Jesus. Oh, the blood of Jesus. Oh, the blood of Jesus. He washes white as snow. He washes white as snow. போல வெண்மையாக்குமே, பஞ்சை போல வெண்மையாக்குமே. ஓ இயேசுவின் இரத்தம், ஓ இயேசுவின் இரத்தம், ஓ இயேசுவின் இரத்தம் பஞ்சை போல வெண்மையாக்குமே, பஞ்சை போல வெண்மையாக்குமே. இன்னைக்கு நான் பிரசங்கம் பண்ணணும்னு வரல, அதனால பிரதர் ராஜா திலகர் தெரிஞ்சுக்கிடுங்க. உங்களுக்கு தீர்க்க தரிசன வார்த்தை என்னது? Behold the Lamb. பிலிப்பு தான் பிரசங்கம் பண்ணார். Behold the Lamb தான் உங்க ஊழியம். ரைட். பஞ்சை போல வெண்மையாக்குமே, பஞ்சை போல வெண்மையாக்குமே. ஏன்னா இந்த வார்த்தையை போன வாரம் எனக்கு ஆண்டவர் கொடுத்தாரு. ஆண்டவரே வேற 2 பேர் பிரசங்கம் பண்ண போறாங்க, நான் எப்படி இதை சொல்லுவேன்னு யோசித்தேன். ஆனாலும் அதை மடமட சுருக்கமாக சொல்ல கர்த்தர் உதவி செஞ்சார். ஹல்லேலூயா, glory to God. எல்லாரும் பெற்றுக்கொண்டீங்களா? எல்லாரும் சேர்ந்து எல்லாரும் இன்னும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. கொடுத்து முடியட்டும். Thank you Jesus.
பஞ்சை போல வெண்மையாக்குமே, பஞ்சை போல வெண்மையாக்குமே. ஒருவேளை இந்த செய்தியை கேட்குறவங்க பார்க்குறவங்க ஆண்டவர் எனக்கு என்ன ஊழியம் வச்சிருக்கிறாருன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஏன்னா உலகம் ஃபுல்லாக இந்த செய்தியை கேட்கறதுனால இதோ தேவ ஆட்டுக்குட்டின்னு சொல்லி ஆட்டுக்குட்டியானவரை காண்பிக்கிறது தான் உங்கள் ஊழியம். பெற்றுக்கொள்ளுங்கள் இயேசுவின் நாமத்தில். ஆண்டவரே, உம்முடைய வெளியேற பெற்ற இரத்தத்திற்காய் நன்றி. எல்லாரும் சேர்ந்து கர்த்தருடைய இரத்தத்தை பானம் பண்ணலாம். கவனிங்க, இந்த வாரத்து அறிவிப்புகளை சொல்லிடுறேன். இந்த வாரம் புதன்கிழமை மதியம் 12லிருந்து 2 மணி வரைக்கும் ஒரு 2 மணி நேரம் இந்த இடத்துல விசேஷித்த ஜெபம் இருக்குது. அதனால் மறந்துடாதீங்க. வேற ஒன்லி ப்ரேயர் 2 hours 12 to 2 on Wednesday. அதனால் புதன்கிழமை 12லிருந்து 2 மறந்துடாதீங்க, நோட் பண்ணிவிடுங்க. மதியானம் லஞ்ச் டைமில் வந்துட்டு மடமடம் வந்துட்டு கரெக்டாக 2 மணிக்கு நீங்கள் ஓடி போயிடலாம். பல தேவைகள் உள்ளவர்கள் வாருங்கள். எல்லாம் விடுதலையும் கர்த்தர் தந்து ஆசீர்வதித்து நடத்துவார். வந்து மறந்துடாதீங்க, புதன்கிழமை மதியம் 12லிருந்து 2 வரைக்கும் வந்து ஜெபத்தில் பங்கு பெற்று ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். எல்லார் கண்களை மூடி இயேசுவை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிற அன்புள்ள பிதாவே, இந்த நல்ல ஆராதனை நேரத்துக்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, பாகமம் 28 நீ வாளாயிராமல் தலையாயிருப்பாய், நீ கீழாவாமல் மேலாவாய் என்று சொல்லி, ஆண்டவரே, பூமியிலுள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பேன் என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து நீ இப்படி சொல்ல வேண்டும் என்று சொன்னவர். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சபையார் எல்லாரும் சேர்ந்து ஆமேன். என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே என்னுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. அவர் உன் அக்கிரமங்களெல்லாம் மன்னித்து உன் நோய்களெல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல ஆகிறது. ஆமேன். ஒரே நிமிஷம். இவங்கெல்லாம் வர்றதுக்கு முன்னால் கடைசியாக கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் சொல்லி பண்ண பிரசங்கத்து DVD 5 கொண்டு வந்திருக்கிறேன். ஒரு DVD 10 ரூபா தான், பெற்றுக்கொள்ளுங்கள். கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன், அந்த செய்தி அவர்கிட்ட கொடுங்க. பிரதர் இமானுவேல், அவர் தான் இன்சார்ஜ். இதுக்கு 10 ரூபா கொடுத்து அவர்கிட்ட வாங்கிடுங்க. ரைட், பண்ணலாமா? அடுத்தது கவனிங்க. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை இந்த இடத்துல ஆகாரம் கொடுக்கிறோம். முதல் வாரம் ஒருவர் பிரதர் ஆசீர் ஆகாரம் கொடுத்தார்கள். மற்ற மீதி வாரங்கள்லாம் ஆகாரம் கொடுப்பதற்கு ஒரு வாரத்துக்கு எல்லாருக்கும் ஆகாரம் கொடுப்பதற்கு ஒரு 2500 ரூபா நீங்கள் கொடுத்தால் உங்கள் சார்பாக எல்லாருக்கும் ஒரு ஆகாரம் கொடுத்துடலாம். ஏன் அதை கொடுக்குறோன்னா, நிறைய பேர் தூரத்திலிருந்து வருகிறவர்கள் காலையில் 6 மணி 7 மணிக்கெல்லாம் புறப்பட்டு வர்றாங்க. அதனால் அவங்க சாப்பிட்டுட்டு அவங்க மெதுவாக போய் சேருவதற்கு சரியாக இருக்கும். அதனால் 2500 ரூபா நீங்கள் கொடுத்தால் எல்லாருக்கும் ஒரு ஆகாரம் கொடுத்துடலாம். ரைட், எல்லாரும் சேர்ந்து ஒரு பல்லவி பாடி முடிக்கலாமா? துதி கனமகிமையுமக்கே ஓ எல்லாமுமே, ஓ எல்லாமுமே. துதி மகிமையுமக்கே ஓ நீரே ராஜாவே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் 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 மிக ஸ்தோத்திரம். கனமகிமையுமக்கே ஓ எல்லாமுமே, ஓ எல்லாமுமே. துதி கனமகிமையுமக்கே ஓ நீரே ராஜாவே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா.
பிரைஸ் தி லார்ட். அப்படியே எழுந்து நின்று கொஞ்சம் சேர் அப்படி சைடில் போட்டிங்கன்னா இங்கே பாய் போடுவாங்க, அப்படி இங்கே உட்காந்து எல்லாரும் ஒரு ஆகாரத்தில் பங்கு பெற்று போகலாம். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எத்தில்லாம்